வாசுகி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார். என்ன சாம்பார் பார்த்தீங்கன்னா, பொங்கலோ பொங்கல் எல்லா காய்கறிகளும் சேர்ந்த ஒரு சாம்பார் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க. பாருங்கள், பருப்பு நான் வேக வச்சுருக்கேன். எல்லா காய்கறியும் அரிஞ்சு இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் தக்காளி எல்லாம் இது பண்ணி எல்லா காய்கறியும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போ நம்ம இதை வந்து தாளிச்சிட்டு இந்த பருப்பு விட்டு ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். இந்த காய்கறி எப்படி அரிஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்குலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாங்காய், கேரட்டு, வெண்டைக்காய், முருங்கைக்காய், சௌச்சௌ, கத்திரிக்காய் எல்லாமே, மஞ்சள் பூசணிக்காய் எல்லா காய்கறியுமே சேர்த்து ஒரு நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு என்ன தேவையான காய்கறியோ இல்லை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போடலாம். ஏன்னா மாங்காவும் போட்டிருக்கேன். சௌச்சௌ போட்டு பூசணிக்காய் கூட நீங்கள் வைக்கலாம். அது உங்கள் இஷ்டங்க காய்கறி. எனக்கு இது வந்து இந்த பொங்கல்னால எல்லா காய்கறி ஒரு 10-11 வகையான காய்கறி போட்டு ஒரு சாம்பார் வைக்கணும் இல்லைங்களா? அதனால் நான் எல்லா காய்கறியும் அரிஞ்சிருக்கேன். பருப்பு இதை பாருங்கள் நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம அதை எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு பாருங்கள். எல்லா காய்கறியும் நம்ம அரிஞ்சிட்டு இது தாளிக்க வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், மிளகாய், அப்புறம் மிளகாத்தூள் வந்து குழம்பு தூள் தாங்க. நான் வந்து காய்கறி நிறைய இருக்கனால ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். பெரிய டீஸ்பூனில் சால்ட்டு நான் தேவையானது அப்புறம் போட்டுக்கலாம். திட்டமாக எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் தேவையானது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 டீஸ்பூன் ஆயில். இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் வச்சுருக்கோங்க இல்லையா, இதில் நம்ம போடணும். நல்லா காஞ்சதும் நல்லா எண்ணெய் ஆயில் காஞ்சிட்டு பார்த்தீங்களா, புரியுதுங்களா? இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் அதில் வாசனைக்கு. சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போடுவோங்க. வதக்கிட்டுங்க. சாம்பார் வெங்காயம் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் அடுத்த வீடியோவில் என்ன போடலான்றது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் நியூவாக வேணும்னா கூட உங்களுக்கு நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போது தக்காளி போடுவோங்க. ஏற்கனவே நான் பருப்பில் வேறு தக்காளி போட்டேன். ஸோ எல்லா காய்கறியும் கொஞ்சம் நல்லா வதக்கினா வாசனை ரொம்ப கம்மன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்கும். காய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த 1 கப்பு தண்ணி இருக்குங்களா, விட்டுட்டு அப்படியே இந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு எல்லாமே வந்து நம்ம ஒன்றா போட்டுருவோங்க. நார்மலாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காய்கறி பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இதை நம்ம அப்படியே வேக வச்சுருவோம். ஓகேங்களா? இப்போ மூடி வச்சிடுறோம். ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் காரம் அடங்குனதும், அப்போ தாங்க நீங்கள் ஓப்பன் பண்ணியே வேக வச்சிங்கன்னா காரம் அந்த பச்சை வாசனை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஃபுல்லாக மூடிடுங்களேன். அப்படியே உங்களுக்கு காரெல்லாம் அடங்கி ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சாம்பார் நல்லா காய்கறி வெந்துட்டுருக்குங்க. பார்த்தீங்களா? சூப்பராக கமன்னு. ஓகேங்களா? காய்கறி வெந்துட்டுங்க. இப்போது நம்ம இது பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நம்ம தண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி பாருங்கள் 10 நிமிஷத்தில் என்னமா நல்லா அருமையாக வெந்துட்டு பாருங்கள். கம்மன்னு வாசனைங்க. இப்போது நம்ம புளி விடணுங்க. பருப்பு கொஞ்சம் நல்லா வெந்துடும், குழன்னு ஆகிடும். நம்ம போட்டுட்டு உடனே புளி ஊற்றணும்னா மாதிரி இந்த பருப்புங்கெல்லாம் என்ன ஆகும், வேகாது. 1-2 வேகாதெல்லாம் இதில் கொஞ்சம் க்ளீனாக வெந்துடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். புளி ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி நம்ம சாதத்தில் நல்லாவே சாப்பிட்லாம். ஓகே, சாம்பார் கமன்னு நல்லா கொதிச்சுது. இந்த பருப்புங்கெல்லாம் பார்த்தீங்களா, கொஞ்சம் நம்ம புளி ஊற்றிருந்தா அந்த பருப்புங்கெல்லாம் வந்து குழஞ்சிருக்காது. இப்போ நம்ம புளி ஊற்றுருவோம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புளி இப்போ அப்படியே கொத்தமல்லி
பாருங்க, கம்ம 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 கம்மன் சாம்பாருங்க ரெடிங்க. இப்ப சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாமா? ஓகே, இப்படி கொதிக்குது பார்த்தீங்களா, தக்க 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 தக்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வந்து மறக்காம ஐகான் பெல் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்க வீடியோ கண்டினியூவா வரும். உங்களுக்கு என்ன வேற ஏதாவது ரெசிபி வேணும்னா நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஓகே, பாய். பொங்கலோ பொங்கல்.